இத்தியாக திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள அனைவரையும் பிரிட் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை நாளும் அன்பில் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். ஒருவருடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம்.
மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் குருகுலமே வருக குருகுலமே வருக திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக குருகுலமே வருக மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக இறை மக்களே வருக திருப்பலி பங்கேற்க வருகவென்றழைத்தோம் இறை மக்களே வருக இறை மக்களே வருக குத்துவிளக்கு ஏற்றுதல். ஒளியாம் இறைவனின் பிரசன்னத்தை வரவேற்க குத்து விளக்கினை ஏற்றிட திருத்தந்தையர்கள் ஆரோக்கியராஜ், சோசப்ராஜ், அந்தோணி துரைராஜ் மற்றும் புரோ அவர்களையும் அருட்பணி ஜெகன்ராஜா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். நம்பிக்கையோடு வாழ்ந்திடும்போது மானுடம் உயர்வரும். இறை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திடும்போது வாழ்வே முழுமை பெறும். தந்த இயேசுவின் வழியில் நாமும் இணைவோம். நாம் வருவோம், வழியில் இணைவோம். இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், வழியில் இணைவோம். இறை அன்பில் நாளும் வளர்வோம். ஒருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். ஒருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், வழியில் இணைவோம். இறை அன்பே நாளும் வளர்வோம். நாம் வருவோம், வழியில் இணைவோம். இறை அன்பே நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். கன்னி மரியே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீர் ஆண்டவராகிய உன்னத கடவுளின் ஆசி பெற்றவர். ஏனெனில் உமது புகழ் மாந்தரின் வாயிலிருந்து ஒருபோதும் நீங்கா வண்ணம் அவர் உமது பெயரை பெரிதும் உயர்த்தியுள்ளார். தந்தை, மகன், தூயாவியானவரின் பெயராலே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒவ்வொரு குடும்பமும் நாசரேத்து திருக்குடும்பத்தை எடுத்துக்காட்டாய் கொண்டிருக்க வேண்டும். கீழ்த்திசை 3 ஞானிகளைப் போல நமது குடும்பங்களும் குழந்தையையும் தியானித்து அக்குழந்தையை நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்க அழைக்கப்படுகின்றன. மரியாவை போன்று குடும்பங்களும் தாங்கள் சந்திக்கும் சவால்களை இன்ப மற்றும் துன்ப காலங்களில் துணிவோடும் மன அமைதியோடும் எதிர்கொள்ளவும் கடவுள் ஆற்றிய மாபெரும் செயல்களை தங்களின் உள்ளத்தில் நிறுத்தவும் அழைக்கப்படுகின்றன. மரியாவின் இதயத்தின் கருவூலம் ஒவ்வொரு குடும்பத்தின் அனுபவங்களிலும் உள்ளது. இதனால் மரியா இந்த அனுபவங்களிலும் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளவும் நம் குடும்பங்களின் வாழ்வு வழியாக கடவுள் வெளிப்படுத்த விரும்பும் செய்தியை கேட்கவும் நமக்கு உதவுகிறார். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதிசய மின்னல் மாதாவின் அன்பு பிள்ளைகளே, தரையிறங்கி காட்சி கொடுத்த தன்னூத்து மின்னல் மாதா திருத்தலத்தினுடைய ஆண்டு பெருவிழாவின் 11வது ஆண்டை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த 11ஆம் ஆண்டு பெருவிழாவில் 9ஆம் நாள் நவநாள் திருப்பலியை தேர் திருவிழாவாக முன்னெடுக்கிறோம். இந்த தேர் திருவிழாவிற்கு தலைமையேற்று திருப்பலி நிறைவேற்றுகிற நம்முடைய மண்ணின் மைந்தரும் கொடைக்கானல் பங்கு தந்தையுமான அருட்தந்தை அந்தோணி துரைராஜ் அவர்களையும் குடும்பமும் இறை வேண்டலும் என்கிற மைய பொருளில் என்று மறையுரை ஆற்றுகிற நம்முடைய மண்ணின் மைந்தரும் கோயமுத்தூர் கார்மேல் குருமடத்தினுடைய பேராசிரியருமான அருட்தந்தை ஆரோக்கிய ராஜா அவர்களையும் திருவிழா மகிழ்வில் நம்மோடு இணைந்திருக்கிற திருமலாபுரம் மண்ணின் மைந்தர் அருட்தந்தை ப்ரோ அவர்களையும் எப்போதும் நம்மோடு இணைந்திருக்கிற நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையும் சுரண்டை திருத்தல அதிபருமான அருட்தந்தை புதுமை ஜோசப் ராஜன் அவர்களையும் அருட்சகோதரிகளையும் இறை மக்கள் உங்கள் அனைவரையும் இந்த திருத்தலத்திற்கு வருக வருக என பெருமகிழ்வோடு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த 9ஆம் நாள் தேர் திருவிழாவை சிறப்பிக்கின்ற நம்முடைய தன்னூத்து பிரிட் இளையோர் இயக்கத்தில் இருக்கிற இளைஞர்கள் இளம்பெண்கள் அனைவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், படிப்பவர்கள் கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கவும், படித்து முடித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவும், திருமண காரியங்கள் அமையவும், குடும்பங்கள் இறை ஆசீர் பெற்றுக்கொள்ளவும் நம்முடைய ஊர் இளைஞர் இளம்பெண்களுக்காக ஜெபிப்போம். மேலும் வாசிக்கப்பட்ட திருப்பலி கருத்துக்களோடு கூடி வந்திருக்கிற நம் அனைவருடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்கள், நேர்ச்சைகள் அனைத்தும் அதிசய மின்னல் மாதாவினுடைய வல்லமையான பரிந்துரையினால் ஆண்டவனுடைய திருப்பாதம் சேரவும், அவை அனைத்தும் ஆசீர்வாதங்களாக நம் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிறைப்பிட இந்த கல்வாரி பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஒரு நிமிடம் கைகளை குவித்து கண்களை மூடி நாம் பங்கெடுக்கிற இந்த திருவிழா திருப்பலி தனிப்பட்ட முறையில் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் வானதூதர் அனைவர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மாட்சி உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வள்ள தந்தை இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத, தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய நினைவை தன்னூத்து புனித அதிசய மின்னல் மாதாவாக கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து எல்லா விண்ணக அருளையும் வளங்களையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இறைவனால் இணைக்கப்பட்ட தம்பதிகள் ஜெபத்தின் வழி இல்லறத்தை இயக்குகின்றனர் நபர்களாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் ஜெபித்து இல்லறத்தை நல்லறமாக மாற்ற வேண்டும் என முதல் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். தோபித்து எழுதிய புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 4 முதல் 9 முடிய. சாராவின் பெற்றோர் வெளியில் சென்று அறையின் கதவை மூடினர். தோபியோ படுக்கையில் இருந்து சாராவிடம், அன்பே எழுந்திரு, நம் ஆண்டவர் நம்மீது இரக்கம் காத்தருமாறு பணிந்து மன்றாடுவோம் என்றார். சாரா எழுந்து நின்றாள். அவர்கள் மன்றாடத் தொடங்கி தங்களை காத்தருமாறு வேண்டினார்கள். தோபியோ பின்வருமாறு வேண்டினார். எங்கள் மூதாயின் இறைவா போற்றி, உமது பெயர் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் போற்றி. வானங்களும் உம் படைப்பு அனைத்தும் எக்காலமும் உம்மை போற்றுக. நீர் ஆதாமை படைத்தீர். அவர்களுடைய மனைவி ஏவாளை அவருக்கு துணையாகவும் ஆதரவாகவும் உண்டாக்கினீர். அவர்கள் இவர்களிடமிருந்து மனித இனம் தோன்றியது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்தவாறு துணையை உருவாக்கும் என்று உரைத்தீர். இப்பொழுது என் உறவினால் இவள் நன் மனைவியை ஏற்றுக்கொள்வது இச்சையின் பொருட்டன்று. நேர்மையான நோக்கத்தோடு தான் என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும்.
நீங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணைப்பிரியாது வாழச் செய்யும். இருவரும் ஆமேன் ஆமேன் என்று கூறினர். அன்று இரவு உறங்கினர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம் முன்னுரை. மனித உள்ளங்களில் மறைந்திருக்கின்ற பண்புகளாகிய பணிவையும் அமைதியையும் அணிகலன்களாக கொண்டு வாழவும், குடும்ப வாழ்வில் ஒருவர் மற்றவருக்கு கீழ்ப்பணிந்து வாழவும், நன்மை செய்வதில் எவ்வகை அச்சுறுத்தலுக்கும் அடிபணியாமல் வாழவும் அழைப்பு விடுக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம்.
பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1 முதல் 7 முடிய. பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1 முதல் 7 முடிய. திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். இதனால் அவர்களுள் சிலர் கடவுளை வார்த்தையுடைய ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையை கண்டு கவரப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவர். அப்போது வார்த்தையே தேவைப்படாது. முடியை அழகுபடுத்துதல், பொன் நகைகளை அணிதல், ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல, மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாய் இருக்கட்டும். கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது. முற்காலத்தில் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டிருந்த தூய பெண்களும் இவ்வாறு தான் தங்களை அணி செய்து கொண்டார்கள். தங்கள் கணவருக்கு பணிந்திருந்தார்கள். அவ்வாறே சாரா ஆபிரகாமை தலைவர் என்றழைத்து அவருக்கு கீழ்ப்படிந்தார். நீங்களும் நன்மை செய்து எவ்வகை அச்சுறுத்தலும் அஞ்சாதிருப்பீர்கள் என்றால் சாராவின் புதல்வராய் இருப்பீர்கள். அவ்வாறே திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியர் வலு குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள். வாழ்வு தரும் அருளுக்கு உடன் உரிமையாளராய் இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அப்போதுதான் நீங்கள் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறைவசனங்கள் 9 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து கூறியது: நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமென். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, புனித மின்னல் அன்னையின் அன்பு பக்தர்களே, தவிப்போருக்கு தஞ்சமாய், தவறுவோருக்கு கலங்கரை தெய்வமாய், நமக்காக என்றும் இறை வேண்டல் செய்து பரிந்து பேசுகின்ற நம் தாயாகிய மின்னல் அன்னைக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த 9வது நாள் விழாவினை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கும் இவ்வேளையிலே சிறப்பாக இன்றைய மைய சிந்தனையான குடும்பமும் இறை வேண்டலும் என்பதை பற்றி சிந்திக்க நான் உங்களை அழைக்கின்றேன். ஒரு கிராமத்திலே ஒரு மனிதர் ஒருவர் இருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சி என்பதே இல்லை. என்னடா அந்த உலகத்தில் நமக்கு மட்டும் மகிழ்ச்சி இல்லாமல், அமைதி இல்லாமல், நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று என்ன செய்கின்றார், அந்த கிராமத்தின் அருகே வாழுகின்ற ஒரு முனிவர் ஒருவரை பார்க்க செல்கின்றார். முனிவருக்கு வணக்கம் கூறிவிட்டு அந்த முனிவரை பார்த்து அந்த மனிதர் கூறுகின்றார், முனிவரே, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியே இல்லை, அமைதியே இல்லை, மகிழ்ச்சியே இல்லை. இந்த உலகத்தில் யார் நல்லவர், யார் கெட்டவர், யாரை நான் நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்று தெரியவில்லை. என்னுடைய வாழ்க்கையே ஒரு வீணான வாழ்க்கையாக, நான் எதற்காக இந்த உலகத்தில் வாழுகிறேன் என்ற ஒரு கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் ஏதாவது ஒரு தீர்வினை கொடுக்க வேண்டும் என்று அந்த முனிவரை பார்த்து இந்த மனிதர் கேட்கின்றார். உடனே முனிவர் தன்னுடைய சீடர்களிடம் ஒரு 4 கண்ணாடி டம்ளரையும் தண்ணீரையும் ஒரு சில பொருட்களையும் கொண்டு வர சொல்கின்றார். அவர்கள் கொண்டு வந்து அந்த 4 கண்ணாடி டம்ளர்களை மேஜையிலே வைக்கின்றார்கள். முனிவர் அந்த 4 கண்ணாடி டம்ளரில் தண்ணீரை நிரப்புகின்றார். தண்ணீர் நிரப்பிய பிறகு 1வது கண்ணாடி டம்ளரிலே சிறு சிறு கூழாங்கற்களை போடுகின்றார். அடுத்து 2வது கண்ணாடி டம்ளரிலே செம்மண்ணினை போடுகின்றார். 3வது கண்ணாடி டம்ளரில் ஒரு பஞ்சு ஒன்றை போடுகின்றார். இறுதியாக 4வது கண்ணாடி டம்ளரில் சர்க்கரையை கலக்கின்றார். இப்படி செய்வதை பார்த்து அந்த மனிதருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் என்று அந்த முனிவரை பார்த்து கேட்கின்றார். முனிவர் உடனே சொல்லுகின்றார், இதோ இந்த தண்ணீர் தான் வாழ்க்கை. இந்த 4 கண்ணாட்டம் இருக்கின்றது தண்ணீர் தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே நீ பார்த்தோம் என்றால் அந்த 1வது கண்ணாட்டம்லே சிறு சிறு கூழாங்கற்களை போட்டேன். அந்த கூழாங்கற்கள் ஒரு நாளும் தண்ணீரோடு இணைய முடியாது, கரைய முடியாது. ஏனென்றால் அது ஒரு கடினமான ஒரு பொருள். அதை போலத்தான் இந்த உலகத்திலே ஒரு சில மனிதர்கள் எப்பொழுதும் கடினமான உள்ளத்தோடு, கல்லாலான உள்ளத்தோடு வாழ்வார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நீ எவ்வளவு ஒரு அன்பை கொடுத்தாலும் அவர்கள் ஒரு நாளும் உன்னுடைய உணர்வை புரிந்து கொள்ள மாட்டார்கள், உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை நம்பி நீ வாழ்வதால் ஒரு பயனும் இல்லை என்று சொல்லி, ஆகவே இந்த கல்லால் ஆன கடினமான உள்ளம் கொண்ட மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் இல்லாத ஒரு மனிதராக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அடுத்து 2வது கண்ணாட்டம்ளரை பார், அதிலே நான் செம்மண்ணை போட்டேன். தெளிந்த ஒரு தண்ணீரானது அந்த செம்மண்ணை போட்டவுடன் அப்படியே தன் நிறத்தை மாற்றி அது ஒரு கலங்கலான ஒரு தண்ணீராக மாறுகின்றது. அதை போலத்தான் ஒரு சில மனிதர்களோடு நீ உறவு கொள்ளும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள், உன்னை எப்படி குழப்பலாம், உன்னை எப்படி எந்த சிக்க வைக்கலாம் என்று நீ நல்வழியில் வாழ்ந்து கொண்டிருப்பாய். ஆனால் அவர்கள் உன்னை எப்பொழுதும் தவறான வழிக்கு அழைத்து செல்வதில் குறியாயிருந்து உன்னுடைய வாழ்வை ஒரு குழப்பமான ஒரு வாழ்வாக, சந்தேகத்திற்குரிய ஒரு வாழ்வாக மாற்றி விடுவார்கள். ஆக அப்படிப்பட்ட மனிதர்களிடம் நீ விலகி வாழ வேண்டும் என்று கூறுகின்றார். அடுத்து 3வது கண்ணாட்டம்ளர் இருப்பால் அது ஒரு பஞ்சு ஒன்றை போட்டேன். அந்த பஞ்சானது தண்ணீருக்குள் சென்றவுடன் தண்ணீரை அப்படியே அந்த பஞ்சானது உறிந்து விடுகின்றது. அதுபோலத்தான் ஒரு சில மனிதர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக உன்னுடைய உழைப்பை, உன்னுடைய நேரத்தை, உன்னுடைய பொருளை சுரண்டுவதிலே குறியாக இருப்பார்கள். அவர்களுடைய தேவை முடிந்தவுடன் உன்னை விட்டுவிட்டு அவர்கள் விலகிச் செல்வார்கள். ஆக இப்படிப்பட்ட அந்த பஞ்சு போன்ற சுயநலம் கொண்ட மனிதர்களிடமும் நீ விழிப்பாக இருந்து விலகி வாழ வேண்டும். இறுதியாக 4வது கண்ணாட்டம்ளரே சர்க்கரையை போட்டேன். அந்த சர்க்கரையை போட்டவுடன் அந்த தண்ணீரானது ஒரு சுவையுள்ள ஒரு இனிமையான ஒரு தண்ணீராக மாறிவிடுகின்றது.
இந்த சர்க்கரை போல ஒரு சில மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்வார்கள். நீ அவர்களை அன்பு செய்கிறாயோ, நீ அல்லது அவர்களை அன்பு செய்யவில்லையோ, நீ அவர்களை வெறுக்கிறாயோ அல்லது வெறுக்கவில்லையோ, அவர்களுடைய நோக்கம் எல்லா மக்களையும் அன்பு செய்வது. எப்பொழுதும் பல துன்பங்கள் வந்தாலும் இனிமையான உள்ளத்தோடு இனிமையான முகத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். ஆக யார் ஒருவர் எப்பொழுதுமே இனிமையான ஒரு முகத்தோடு எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அதை கண்டு அஞ்சாமல் தொடர்ந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி அன்பு செய்து கொண்டிருக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தோடு வாழ்ந்தால்தான், அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களோடு நாம் உறவோடு வாழும் பொழுது மட்டும்தான் இந்த மண்ணுலக வாழ்வு உனக்கு ஒரு உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று கூறுகின்றார். அதன் பிறகுதான் அந்த மனிதர் புரிந்து கொண்டு இந்த உலகத்திலே நாம் எப்படி இனிமையாக வாழ வேண்டும், யாரிடம் பழக வேண்டும், உறவோடு வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ ஆரம்பிக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, குடும்பமும் இறை வேண்டலும் இந்த மண்ணுலக வாழ்விலே இன்று நாம் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த மண்ணுலக வாழ்வில் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்வானது ஒரு மகிழ்ச்சியான, ஒரு இனிமையான ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சியாக இனிமையாக இருந்தால் மட்டுமே நாம் என்ன செய்ய முடியும்? கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்களாக, கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக, அவருடைய வார்த்தை வாழ்வாக்குவர்களாக நாம் வாழ முடியும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு இறை வேண்டல் என்பது மிகவும் ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. பொதுவாக நாம் இறைவனில் என்ன செய்வோம்? எடுத்த உடனே நம்முடைய தேவைகளை, நம்முடைய கஷ்டங்களை கண்ணீரோடு அழுது புலம்பி மன்றாடுவோம். அதுதான் ஒரு உண்மையான இறைவேண்டல், ஒரு உண்மையான ஜெபம் என்று நினைப்போம். ஆனால் இறைவேண்டல் என்பது நம்முடைய குறைகளை, நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய சோதனைகளை இறைவரிடம் கூறுவது ஒரு உண்மையான இறைவேண்டல் அல்ல. மாறாக உண்மையான இறைவன் என்பது முதலாவதாக கடவுளை புகழ்வது. நாம் ஆண்டவருடைய சந்நிதிக்கு வரும் பொழுது அவர் படைத்த படைப்புகளை, அவர் செய்த நன்மைகளை நாம் அவரை புகழ வேண்டும். கடவுளை புகழ்ந்த பிறகு நாம் இரண்டாவதாக செய்ய வேண்டிய காரியம்தான் நம்முடைய தேவைகளை, நம்முடைய மன்றாட்டுக்களை, நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் எடுத்துரைப்பவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவைகளை மட்டும் எடுத்து கூறியவுடன் அதோடு நம்முடைய இறைவேண்டல் முடியவில்லை. மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் பிறருக்காக ஜெபிப்பவர்களாக, பிறருடைய நலத்திற்காக ஜெபிப்பவர்களாக, பிறருக்காக, இந்த சமூக வளர்ச்சிக்காக, எந்த ஒரு சமூகம் துன்பப்படுகின்றதோ அவர்களுக்காக நாம் நம்முடைய ஜெபத்தினை மூன்றாவது காரியமாக செய்ய வேண்டும். அடுத்து இறுதியாக நாம் கடவுள் வழியாக பல நன்மைகளை பெற்றிருப்போம். அந்த நன்மைகளுக்கு நாம் நன்றி கூற வேண்டும். இதுதான் ஒரு உண்மையான இறைவேண்டல். ஆக இறைவன் என்பது நம்முடைய தேவைகளை மட்டும் இறைவனிடம் எடுத்து கூறினால் அது ஒரு இறைவேண்டலாக இருக்க முடியாது. மாறாக நாம் எப்பொழுது கடவுளை புகழ்ந்து நம்முடைய தேவைகளை மட்டுமல்லாமல் பிறருடைய தேவைகளையும் எடுத்து கூறி கடவுளுக்கு என்ன நேர்ந்தாலும் நன்றி கூற என்ற வார்த்தைக்கு ஏற்ப நன்றி செலுத்தி கொண்டே இருக்கின்றோமோ அதுதான் ஒரு உண்மையான இறைவேண்டலாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு உண்மையான இறை வேண்டல் செய்பவர்கள் தான் இந்த உலகத்தில் வாழுகின்ற இனிமையான மகிழ்ச்சியான மனிதர்கள். ஏனென்றால் அவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கிறிஸ்து கூறியது போல தன்னுடைய அன்பை, தன்னுடைய நேரத்தை, உழைப்பை பிறருக்கு தாராள உள்ளத்தோடு கொடுப்பவர்களாக வாழுகின்றார்கள். அதற்கு அடிப்படை அவர்களுடைய அந்த உண்மையான இறை வேண்டல் தான். இப்படி நாம் உண்மையான இறை வேண்டலை புரிந்து வாழும் பொழுது இந்த உலகத்தில் நாம் எப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக இருக்கின்றோம்? அன்பு செய்கின்ற மனிதர்களாக. அதனால்தான் பவுலடியார் கூறுகின்றார், அன்பே உங்கள் வாழ்வின் ஆணிவேரும் அடித்தளமும் இருப்பதாக என்று கூறுகின்றார். ஏனென்றால் இந்த வாழ்க்கை என்பது ஒரு உறவு சார்ந்த வாழ்க்கையாக இருக்கின்றது. நம்முடைய உறவு ஒரு ஆரோக்கியமான உறவாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு தேவை அன்பு என்ற ஒரு மாபெரும் ஒரு பெரிய பண்பு தேவைகின்றது. இந்த அன்பை நாம் பலவித நிலைகளில் வெளிப்படுத்துகின்றோம். அதிலும் சிறப்பாக இந்த அன்பினை நாம் 4 விதமாக வெளிப்படுத்துகின்றோம். முதலாவதாக இந்த அன்பினை பாசம் என்று கூறுவார்கள். பாசம் என்பது தந்தை மகன் மகளுக்கு அல்லது தாய் மகன் மகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒரு அன்பு தான் அந்த பாசம் என்கிற ஒரு அன்பு. இது ஒரு வகையான அன்பாக இருக்கின்றது. அடுத்து இரண்டாவது நம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகின்றோம்? நண்பர்களுக்கு மத்தியில், நம்முடைய நட்பின் வழியாக நண்பர்களுக்கு மத்தியிலே இப்படிப்பட்ட ஒரு அன்பினையும் நாம் வெளிப்படுத்துவர்களாக வாழுகின்றோம்.
அடுத்து மூன்றாவது வகையான ஒரு அன்பு காதல் என்கின்ற ஒரு அன்பு. ஒரு இளைஞர் இளம்பெண்ணும் அல்லது கணவன் மனைவியும் செய்கின்ற ஒரு அன்பு, ஒரு காதல் என்ற ஒரு அன்பின் வழியாக தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார்கள். நான்காவது அன்புதான் பிறநலம் என்பதாகும். இந்த அன்புதான் ஒரு உயர்ந்த ஒரு அன்பாக இருக்கின்றது. ஏனென்றால் தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, துன்பப்பட்டாலும் பரவாயில்லை, பிறர் மேல் அக்கறை உள்ளவர்களாக பிறருடைய நலத்திற்காக தங்களுடைய வாழ்வையும் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த அன்புதான் பிறநலம் என்ற ஒரு அன்பு. இப்படி 4 விதமான வழிகளிலே நம்முடைய அன்பினை செலுத்துகின்றோம். அதில் பார்த்தோம் என்றால் இந்த பாசம், நட்பு, காதல் எல்லாமே நாம் தெரிந்த நபர்களோடு நம்முடைய அன்பினை வெளிப்படுத்துகின்றோம். ஏனென்றால் தெரியாத ஒரு நபர் நம்ம அன்பை வெளிப்படுத்துகின்றால் அது அந்த பிறநலம். நமக்கு தெரியாத ஒரு அன்பினை வெளிப்படுத்தும் பொழுதுதான் நம்முடைய வாழ்விலே நாம் கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்களாக வாழ முடியும். நமக்கு தெரிந்தவர்களை மட்டும் அன்பு வழியாக நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியாதாக இந்த உலகத்தில் வாழுகின்றோம். அதனால் தான் கிறிஸ்து கூறுகின்றார், உங்களை அன்பு செய்தவர்களே அன்பு செய்தால் அதனால் உங்களுக்கு என்ன பயன்? உங்களை வெறுப்போரையும் உங்களுக்கு தீமை செய்பவர்களையும் அன்பு செய்யுங்கள் என்று கூறுகின்றார். ஆக இந்த உலகத்திலே நாம் நமக்கு தெரிந்தவர்களை மட்டும் அன்பு செய்யாமல் தெரியாத, முகம் தெரியாத, அடையாளம் தெரியாத நபர்களையும் நாம் அன்பு செய்யும் பொழுதுதான் நாம் என்ன செய்கின்றோம்? கிறிஸ்துவை போல நாம் இந்த உலகத்தில் அவரை பிரதிபலிப்பவர்களாக, அவரை போல சென்ற இடமெல்லாம் நன்மை செய்பவர்களாக வாழுகின்றோம். அப்படி இந்த உண்மையான அன்பு நம்முடைய நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை நம்முடைய அந்த இறைவேண்டல் அவசியமாக இருக்கின்றது. இப்படி நாம் இந்த அன்பினை உலகிற்கு வெளிப்படுத்தும் பொழுது எவ்வகை பேராசைக்கு இடங்கூடாவார் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கின்றார்களோ, யார் ஒருவர் இந்த தன்னலமற்ற பிறலம் கொண்ட அன்பினை வெளிப்படுத்துகின்றார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்விலே ஒரு நாளும் எதற்காகவும் பேராசைப்படாதவர்களாக இருக்கின்றார்கள். போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற வார்த்தைக்கு இருப்பதை வைத்து, கடவுள் கொடுத்ததை வைத்து மகிழ்ச்சியோடு வாழ்பவர்களாக இருக்கின்றார்கள். என்றுமே என்ன செய்கின்றார்கள்? இந்த உலகத்தில் பல துன்பங்களுக்கு மத்தியிலும் அவர்களிடம் ஆசை இல்லாததால் அவர்கள் அந்த துன்ப நேரத்திலும் என்ன செய்கின்றார்கள்? கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்கள், கடவுள் நம்மை கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கை பாதையிலே அனைத்து சவால்களையும் துணிவோடு சமாளித்து மகிழ்ச்சியோடு வாழுகின்றார்கள். ஒரு நாட்டிலே ஒரு அரசர் ஒருவர் இருந்தார். அந்த அரசருக்கு ஒரே ஒரு சந்தேகம், இவ்வளோ பெரிய வசதிகள் எனக்கு இருந்து கூட நான் கூட இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ முடியவில்லை, ஆனால் என்னுடைய மக்கள் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்று பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. அரசனாக போனால் எல்லா ஊரிலும் மாலை மரியாதையோடு நல்லதில் விருந்தொன்றை வைத்து கவனிப்பார்கள். அவர்களுடைய உண்மையான சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடியாது என்று மாறுவேடத்திலே அந்த அரசர் செல்கின்றார். முதலாவதாக நகர பகுதிக்கு செல்கின்றார். நகரத்தில் பார்த்தால் எல்லா மக்களுடைய முகம் ஒரு இறுக்கமான முகமாக, ஒரு புன்னகை இல்லாத முகமாக, இயந்திரம் போல இயங்கிக்கொண்டிருக்கின்றார்கள். சரி, நகரத்து மக்கள் தான் இப்படி, சரி கிராமத்திற்கு செல்வோம் என்று கிராமத்திற்கு செல்கின்றார். அப்படி செல்லும் பொழுது ஒரு விவசாயினுடைய பாடல் சத்தம் ஒன்று கேட்கின்றது. அரசருக்கு ஆச்சரியம். அங்கு ஒரு குடிசை வீடு தான் இருக்கின்றது. அந்த குடிசை வீட்டின் கிணற்றின் அருகிலே ஒரு விவசாயி குளித்து கொண்டு இவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக பாடுகின்றாரே, அவரிடம் ஒரு வசதி இல்லை, இருந்தாலும் அவருடைய முகம் எவ்வளோ ஒரு பிரகாசமாக சொல்லிவிட்டு அந்த விவசாயிடம் மாறுவேடத்திலே செல்கின்றார். விவசாயி பார்த்து கேட்கின்றார், ஐயா, உங்களிடம் ஒரு பெரிய வசதி இல்லை, சின்ன ஒரு குடிசை வீடு தான் இருக்கின்றது, இருந்தாலும் உங்களுடைய உள்ளம் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது சொல்லி அதற்கான காரணத்தை கேட்கின்றார். அதற்கு வந்து விவசாயி சொல்லுகின்றார், ஐயா, நான் ஒவ்வொரு நாளும் 500 ரூபாய் சம்பாதிக்கின்றேன். அந்த 500 ரூபாயில் முதல் 100 ரூபாயை நான் என்ன செய்கின்றேன்? என்னுடைய உயிருக்கு கொடுத்து விடுகின்றேன். 2வது 100 ரூபாயை நான் என்னுடைய கடமையை நிறைவேற்ற கொடுத்து விடுகின்றேன். 3வது 100 ரூபாயை என்னுடைய எதிர்காலத்திடம் கொடுத்து விடுகின்றேன். 4வது 100 ரூபாய் சேமிப்பிற்காகவும் 5வது 100 ரூபாயை தான தர்மத்திற்காகவும் பயன்படுத்துகின்றேன். இதற்குமே எனக்கு என்ன வேண்டும் ஐயா? நான் மகிழ்ச்சியாக வாழ்கின்றேன். அரசர் மறுபடி கேட்கின்றார், ஐயா விளக்கமாக சொல்லுங்கள், எனக்கு சரியாக புரியவில்லை என்று சொல்லுகின்றார். மறுபடியும் விவசாயி சொல்லுகின்றார், முதலாவது 100 ரூபாய் என்னுடைய உயிர் என்று சொன்னேன். இந்த இடத்தில் உயிர் என்பது என்னுடைய மனைவி. என்னை நம்பி வந்த மனைவிக்காக, இந்த குடும்பத்தை நிர்வகிக்கின்ற அவருக்காக நான் 100 ரூபாயை கொடுத்து விடுகின்றேன். அடுத்து 2வது 100 ரூபாய் என்னுடைய கடமை என்று சொன்னேன். கடமை என்பது என்னுடைய பெற்றோர், என்னுடைய வளர்த்து ஆளாக்கியது என்னுடைய பெற்றோர். ஆகவே அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த 2வது 100 ரூபாயை என்னுடைய பெற்றோரிடம் கொடுத்து விடுகின்றேன்.
மூன்றாவது 100 ரூபாயை என்னுடைய எதிர்காலம் என்று சொன்னேன். எதிர்காலம் என்பது என்னுடைய பிள்ளைகள், அவர்களுடைய படிப்பு செலவிற்காக இந்த 3வது 100 ரூபாயை நான் ஒதுக்கி விடுகின்றேன். அடுத்து 4வது ரூபாய் சேமிப்பிற்காக. ஏனென்றால் திடீரென்று நல்ல ஒரு காரியம் வரலாம், துக்கமான காரியம் வரலாம், அந்த எதிர்காலத்திற்காக நான் சேமித்து வைத்திருக்கின்றேன். அடுத்து இறுதியாக அந்த 5வது 100 ரூபாயை என்னை விட கஷ்டப்பட மனிதர்கள் ஏதாவது அவசரத்துக்கு உதவி என்று கேட்டால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், தர்மம் செய்வதற்காக அந்த 5வது 100 ரூபாய் வைத்திருக்கின்றேன். இதற்கு மேல் இந்த வாழ்க்கையில் என்ன வேண்டும், ஆகவே நான் மகிழ்ச்சியோடு வாழ் சொல்லிவிட்டு விவசாயி கூறுவார். அப்பொழுதுதான் அரசர் புரிந்து கொள்வார், மகிழ்ச்சி என்பது இவ்வளவு பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையில் இல்லை, தனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை சரியாக செய்தாலே போதும், அதுதான் ஒரு உண்மையான மகிழ்ச்சி என்று புரிந்து கொள்கின்றார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய குடும்பம் ஒரு மகிழ்ச்சியின் குடும்பமாக இருக்க வேண்டுமென்றால் அன்னை மரியாள் சூசேப்பர் கிறிஸ்துவை போல நம்முடைய குடும்பம் ஒரு திருக்குடும்பமாக இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய அந்த இறைவேண்டல் இந்த 4 பண்புகளை கொண்டிருக்க வேண்டும். அதனால்தான் இந்த நற்செய்தியிலே கிறிஸ்து சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது முதலாவதாக இறைவனை புகழுகின்ற ஒரு ஜெபமாக, இரண்டாவது தான் தன்னுடைய தேவைகளை எடுத்துக்கூற ஒரு ஜெபமாக கற்றுக் கொடுக்கின்றார். அதே போலத்தான் இந்த முதல் வாசகத்திலே தோபியா சாரா திருமணம் முடிந்த பிறகு என்ன செய்கின்றார்கள், ஜெபிக்கின்ற பொழுது தோபியா முதலை கடவுளை புகழுகின்றார். அந்த புகழ்ச்சியின் வழியாகத்தான் அவர்கள் ஜெபிக்கின்றார்கள். ஆக இந்த ஒரு ஜெபம் உண்மையான ஜெபமாக இருக்கும் பொழுது மட்டுமே இந்த 2ஆம் வாசகத்திலே எவ்வாறு கணவனும் மனைவிக்கு பணிந்திருக்க வேண்டும், மனைவி கணவருக்கு பணிந்திருக்க வேண்டும் என்று கூறியது போல நம்முடைய ஒரு குடும்ப வாழ்வில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையோடு அன்போடு வாழ வேண்டுமென்றால் அதற்கு இந்த உண்மையான இறை வேண்டல் அவசியமாக இருக்கின்றது. ஆகவே இறை வேண்டல் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் மைய பகுதியாக இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்களாக வாழ முடியும். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை பயணமானது ஒரு ரயில் பயணம் போலத்தான். ஒரு ரயிலில் ஏற வேண்டும் என்றால் அங்கு பல நபர்கள் இருப்பார்கள். அங்கு தெரிந்தவர்களும் இருக்கலாம், தெரியாதவர்களும் இருக்கலாம், நமக்கு பிடித்தவர்களும் இருக்கலாம், பிடிக்காதவர்களும் இருக்கலாம், வேண்டியவர்களும் இருக்கலாம், வேண்டாதவர்களும் இருக்கலாம். எல்லா மனிதர்களையும் ஒரே ஒரு ரயில் தான் சுமந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒவ்வொருவருக்கு ஒரு இடம் வரும்பொழுது நம்மை விட்டு பிரிந்து செல்வார்கள். ஒருவேளை எல்லோருமே ஒரே நகரத்தில் இருந்தாலும் ஒவ்வொருக்கென்று ஒரு வீடு இருக்கின்றது, அவர் இடத்திற்கு வந்தவுடன் நம்மை விட்டு பிரிந்து செல்வார்கள். அந்த தொடக்கம் முதல் இறுதி வரை ரயிலோடு இருப்பவர் அந்த ரயிலை இயக்குவோர் மட்டும்தான். அதே போல இந்த ரயில் பயணத்தை நம்முடைய வாழ்க்கை பயணம், இந்த வாழ்க்கை பயணத்தில் நாம் பல மனிதர்களோடு வாழ்கின்றோம். யாருக்குமே இந்த உலகம் ஒரு நிலையான உலகம் கிடையாது, ஒரு நிலையற்ற உலகம்தான். ஆனால் இந்த உலகத்தில் நிலையான மனிதர் ஒருவர் என்றால் அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி பிடித்து வாழும் பொழுது இந்த உலகத்தில் பிடித்தவர்கள், பிடிக்காதவர்கள், வேண்டியவர்கள், வேண்டாத நிலை இல்லாமல் அனைத்து மக்களையும் நாம் கிறிஸ்துவை போல அன்பு செய்பவர்களாக வாழ முடியும். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய குடும்பம் ஒரு திருக்குடும்பமாக இருக்க வேண்டுமா அல்லது ஒரு திருக்குடும்பமாக இருக்க வேண்டும், அது நம்முடைய கையில் தான் இருக்கின்றது. ஆகவே நம்முடைய மின்னல் அன்னை தாய் என்றும் இறை வேண்டல் செய்து இறைவனுடைய திருவிழத்தை நிறைவேற்றி ஒரு மகிழ்ச்சியோடு வாழ்ந்தது போல அதே மகிழ்ச்சி நாமும் பெற வேண்டுமென்றால் நாம் நம்முடைய இறை வேண்ட ஒரு உண்மையான இறை வேண்டலாக இருந்து தொடர்ந்து மின்னல் அன்னை பரிந்துரை வழியாக நம்முடைய குடும்பம் என்றும் திருக்குடும்பமாக வாழ வேண்டுவோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்ன இறை வார்த்தைக்கு ஏற்ப நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசக்கூடிய நம்முடைய தாயை நம்முடைய இந்த தன்னூத்து மண்ணிலே அதிசய மின்னல் மாதாவாக நாம் கடந்த 10 ஆண்டுகளாக கொண்டாடி 11வது ஆண்டிலையும் நாம் நிறைவு செய்கின்றோம். அந்த அன்னையினுடன் பாதத்திலே நம்முடைய தேவைகள், நம்முடைய கருத்துக்கள், நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய சமூகத்திற்காக, நம்முடைய பங்கிற்காக, நம்முடைய திருச்ச வளர்ச்சிக்காக உருக்கத்துடன் மன்றாடுவோம். திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவர்த்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறைமக்களின் அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும், உன் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
அனைத்தையும் அமைத்தாலும் இறைவா, இறைப்பணிக்காக நீர் தேர்ந்து கொண்ட மறைப்பணியாளர்கள் சிறப்பாக இன்றைய நாள் திருப்பலி நிறைவேற்றும் அருள் தந்தையர்களுக்காகவும் எமது பங்கு தந்தையாக ஜெபிக்கின்றோம். தாங்கள் ஏற்றுக்கொண்ட பணியை திறம்பட நிறைவேற்றவும், தாங்கள் பணியாலும் புனித வாழ்க்கையாலும் திருச்சபைக்கு என்றும் நற்கனிகளை கொடுக்கின்ற அருள் வரத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே, ஒரே திருமொழிக்கினால் உமக்கு சொந்தமான நாங்கள் முழுமையான விசுவாசத்தால் இணைக்கப்பெற்று ஒரே குடும்பமாக உமது அழைப்பிற்கேற்ப வாழவும், உண்மைக்கு சான்று பகிர்ந்து வாழவும், விசுவாசிப்போர் அனைவரிடமும் ஒற்றுமையும் அமைதி உணர்வும் உருவாக உறுதியுடன் உழைக்கவும் உமது ஆவின் அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, அன்னையின் திருத்தலத்தை நாடி வேண்டுதல்களை பெற்று தருவார் என்ற நம்பிக்கையோடு உம்மை நாடி வரும் பக்தர்களுக்காகவும் தங்களது ஜெபங்களை விண்ணப்பங்களாக தெரிவித்துள்ள இறை மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேறவும் அவர்களது மனபாரங்கள் நீங்கி மகிழ்வுடன் வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, நீர்வளமிக்க தோட்டத்தைப் போல உன் வாழ்வை செழிப்புறச் செய்வன் என்றவரே, இன்றைய நாளில் திருப்பலியை சிறப்பிக்கும் இளைஞர் மற்றும் இளம்பெண்களின் எதிர்கால வாழ்வு உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக அமையவும், நிரந்தர வேலை கிடைக்கவும், மனதிலும் வாழ்விலும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிறைந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக திரு குடும்பமாக வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து கொண்டிருக்கூடிய இந்த வேளையிலே, இன்று திருமண வாழ்விலே எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ இன்னல்கள், இடையூறுகள், ஒருவர் புரிந்து கொள்ளாத தன்மை, மன்னிக்க முடியாத தன்மையினால் எத்தனையோ குடும்பங்கள் இன்று சிக்குண்டு சிதறி சின்னா பின்னமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய தாய் தரை இறங்கி நமக்காக நம்மோடு இருக்கின்ற நம்முடைய தாயிடம் நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக, நல்ல படிப்பிற்காக, அவருடைய எதிர்காலத்திற்காக, சுபகாரியங்களுக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, நாம் செய்கின்ற தொழில்கள், பணிகள், வியாபாரங்கள், விவசாயங்கள், கால்நடைகள், தோட்டம் துறவுகள், பயிர் வச்சைகள், பறவைகள் அனைத்தையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். நம்முடைய பயணங்களுக்காக, கடன் பிரச்சனைகளை தீர, இன்னும் நம்முடைய குடும்பங்களில் ஒற்றுமை, அன்பு, சமாதானம் பெருக, ஒருவரை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக மன்றாடுவோம். இன்னும் நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய சமூகத்திற்காக, இதோ அந்த நாளிலே பல்வேறு இடங்களிலிருந்து திருப்பயணிகளாக வந்து அன்னையிடம் செவிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஆண்டவரிடம் உருக்கமாக மன்றாடுவோம். இன்னும் நம்முடைய பங்கிற்காக, நம்முடைய பங்கு தந்தையினுடைய நல்ல உடல்ல சுகத்திற்காக அவர் செய்து வரக்கூடிய எல்லா வளர்ச்சி பணிகளையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதித்து நல்ல உடல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும். அவருடைய பெற்றோருக்கு நித்திய இளைப்பாற்றை விண்ணகத்திலே கொடுக்க வேண்டும். அவருடைய குடும்பத்தாரை ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னும் அவர் செல்கின்ற இடமெல்லாம் நல்ல இறை வல்லமையோடு பணியாற்ற வேண்டும் என்றும், இங்கே கூட்டக்கூடிய ஒவ்வொரு அருள் தந்தைகளுக்காக, அருள் சகோதரிகளுக்காக, அவர்களுடைய வாழ்க்கைக்காக இறைவன் அவர்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்திற்குரிய தேவைகள், எண்ணங்கள், அனைத்தையும் ஆண்டோட ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் உள்ள இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய எல்லா தேவைகளையும், கண்களை கொடுத்தவர் நம்மை காண்கின்றார், செவிகளை கொடுத்தவர் நம்மை கேட்கின்றார் என்ற வார்த்தை கேட்ப நாம் ஜெபித்த வேண்டிய எல்லா மன்றாட்டுக்களையும் நம்முடைய தாய் தூய அதிசய மின்னல் மாதா வழியாக நமக்கு நம்முடைய குடும்பங்கள் நிறைவாக பெற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வந்தேனுந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேனெந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன்,
அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன். உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன். அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன். என்னையே ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என்னையே ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. கோதுமை மணியென மடிந்து பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. என்னையை முழுவதும் தருகின்றேன். என்னையே ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என்னையே ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இந்த கல்வாரி நம்முடைய மின்னல் அன்னையினுடைய 9ஆம் நவநாள் திருப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்படுவதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைவருக்காகவும் முதலில் இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பு தந்தையே இறைவா, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இப்பலிகளையும் அதனோடு எங்கள் தேவைகளையும் கனிவாய் ஏற்றருளும். இந்த அப்பமும் ரசமும் உமது திருமகனுடைய உடலாகும் இரத்தமாகும் மாறும் பொழுது அது குறித்து காட்டும் ஒற்றுமை, அன்பு, சமாதானமாகிய கொடைகளையும் எங்களுடைய வாழ்க்கையில் ஜெபித்து ஜெயம் பெறவும் எங்களுடைய தாய் புனித அதிசய மின்னல்வாத வழியாக அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் தூய ஆவி நிலையிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சி நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு தந்தருளினார்.
அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. ஆகவே வானக தூதரைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் அக்களித்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி தன்னுடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் மாற்றிணைந்த கிண்ணத்தை கையில் எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் இன்று ஊழியம் புரிய தகுந்தருடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிச்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, அதிசய மின்னல் மாதா திருத்தலத்தை தேடி வந்திருக்கிற எம் பிள்ளைகளை கனிவோடு கண்ணோக்கும். மின்னல் மாதாவினுடைய திருப்பாதத்தில் நம்பிக்கையோடு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற ஜெப விண்ணப்பங்களை ஆசீர்வதியும். இந்த தேர் திருவிழாவை சிறப்பிக்கின்ற எம் தன்னூத்து இளைஞர்கள் இளம் பெண்களை ஆசீர்வதியும். பல்வேறு இடங்களிலிருந்து நேர்ச்சிகளோடும் வேண்டுதல்களோடும் மன்றாட்டோடும் தரையிறங்கி காட்சி கொடுத்த தன்னூத்து மின்னல் மாதாவினுடைய வல்லமையான பரிந்துரை வேண்டி வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித மின்னல் அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித அருளானந்தர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே தும்பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் கைகளை உயர்த்தி விண்ணக தேவன் மண்ணக மக்களாகிய நமக்கு கற்றுக் கொடுத்த ஜபத்தை நம்முடைய தூய அதிசய மின்னல் மாதா வழியாக ஆசிரியும் அருளையும் பெற்றிட வேண்டும் என்று சொல்லி உருக்கமுடன் மன்றாடுவோ. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடும் வளமோடும் வாழ்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும்
மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துவர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தரல திருளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் நிறைவாய் இருப்பதாக. இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டு சென்ற அமைதியை, சமாதானத்தை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும், எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியை தன்னுடைய கருவிலே சுமந்து முதல் நற்கருணை பேழையாகவும் திருச்செவனுடைய தாயாகவும் நம்முடைய அனைவருடைய தாயாகவும் இதோ நம்முடைய மரியாவை நாம் பெற்றிருக்கின்றோம். இதோ நம்முடைய ஊரிலே, நம்முடைய மண்ணிலே கடந்த 11 ஆண்டுகளாக நம்மோடு தரையிறங்கி அண்டி வந்தோர் அனைவரையும் ஆசீர்வதித்து தன்னுடைய திருமகனை நமக்காக பரிந்து பேசி நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவு செய்யக்கூடிய தாயினுடைய திருமகன் இதோ இந்த செம்மறி. நமக்காக நாம் வாழ்வர வேண்டும் என்பதற்காக தன்னையே கல்வாரியிலே தியாகமாக்கிய தியாக நாயகன் இவரே. இந்த மாபெரும் செம்மறினுடைய இந்த திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் இருந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவுடைய திருவுடலும் இரத்தமும் நம்மை நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்து நித்திய நிலை வாழ்வை தருவதாக. ஆமென். தேடும் தெய்வம் இன்றி வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் பூ பூக்குதே, புது சந்தோஷங்கள் இனி தோன்றுதே. வரும் தேவா வரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன்னாசி பொங்க நான் வாழுவேன். ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் போக்குதே, புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே.
காட்டும் உன் வார்த்தை உயிரானது, நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. இணையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா, இணையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா, நீதம் துணையாகும் என் வாழ்வின் வரமல்லவா, வரமல்லவா. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னை தாரும், உன்னாசி பங்கு நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னை தாரும், உன்னாசி பங்கு நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் இன்னெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் போகுதே, புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. இணை தாங்கும் உன் அன்பு மாறாதது, அது என் வாழ்வின் செல்வத்துள் மேலானது. என் சொந்தம் இனி என்றும் நீ அல்லவா, என் சொந்தம் இனி என்றும் நீ அல்லவா, என் வாழ்வின் பொருள் தேடும் உறவல்லவா, உறவல்லவா. வாரும் தேவா வாரும், பொது வாழ்வு என்னை தாரும், உன்னாசி பங்கு நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், பொது வாழ்வு என்னை தாரும், உன்னாசி பங்கு நான் வாழுவேன். தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் போகுதே, புது சந்தோஷங்கள் இனி தோன்றுதே. அனைவரும் கண்களை மூடுவோம். நம் உள்ளத்தில் எழுந்து வந்திருக்கிற நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேன் என்று சொன்னவுடன் அன்னை மரியாவினுடைய கர்ப்பத்தில் வந்த அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலும் வந்திருக்கிறார். இந்த திருத்தலத்தை நாம் தேடி வந்தது அன்னை வழியாக ஆசிரை பெறுவதற்கு. அந்த அன்னை தான் இந்த நற்கருணை ஆண்டவரிடை தன்னுடைய கர்ப்பத்தில் தாங்கி நமக்கு கொடுத்தார். இந்த ஆண்டவர் தான் அந்த அன்னையை நம் எல்லோருக்கும் அன்னையாக கொடுத்தார். எனவே இந்த நற்கருணை ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நாம் வேண்டிய வேண்டுதல்கள், மன்றாட்டுகள், நேர்ச்சைகள், விண்ணப்பங்கள் அனைத்தும் தன்னுடைய தாயின் பரிந்துரையில் நமக்கு தந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தரையிறங்கி காட்சி கொடுத்த அதிசய மின்னல் மாதாவினுடைய 11ஆம் ஆண்டு பெருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். கரங்களை தட்டி நம்முடைய மகிழ்வை பகிர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, வந்திருப்பவர்களுக்கு நன்றி சொல்வதற்கு முன்பாக அன்னைக்கு நன்றி சொல்வதற்காக ஒரு குடும்பம் வந்திருக்கிறது. அதிசய மின்னல் மாதா 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு இயற்கை முழுவதும் தன்னூத்தில் இருளாய் இருந்த நேரம் விண்ணிலிருந்து மின்னலாய் இறங்கி வந்த தேவதை. தரையிறங்கிய காலத்திலிருந்து இன்று வரை தன்னை தேடி வந்த மக்கள் எல்லோரையும் அரவணைக்கிற தாயாய் இருக்கிறார். இருகரம் விரித்து வேண்டி நிற்கிற நம்முடைய கரங்கள் ஒரு நாளும் வெறுமையாக போனதில்லை. அதற்கு சாட்சியங்கள் தான் தரையிறங்கிய மின்னல் மாதா அருகே வைக்கப்பட்டிருக்கிற இந்த சாட்சியங்கள். இவையெல்லாம் மக்கள் பெற்ற சாட்சியங்களில் ஒரு சிறிய பகுதி. இன்னும் ஆவணப்படுத்தப்படாமல் ஆயிரக்கணக்கான சாட்சியங்கள் இருக்கின்றன. பல நேரங்களில் நாம் மின்னல் மாதா திருத்தலத்தை தேடி வந்து வேண்டுகிறோம், மாதா நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். சில நேரங்களில் நம்மால் வர முடியாமல்
நம்முடைய குடும்பத்தின் மூலமாகவோ தெரிந்தவர்கள் மூலமாகவோ இங்கு வந்து ஜெபிக்கிறோம். அல்லது பல நபர்கள் தொலைபேசி மூலமாக நம்முடைய திருத்தலத்தை அணுகி நமக்காக ஜெபியுங்கள் என்று சொல்கிறார்கள். அல்லது மாதாவினுடைய திருப்பாதத்தில் ஜெப விண்ணப்பத்தை எழுதி கொடுக்கிறார்கள். அப்படி திருத்தலத்திற்கு நேரடியாக வர முடியாமல் தன்னுடைய தாய் மூலமாக இந்த திருத்தலத்திற்கு வந்து வைத்த ஒரு ஜெபத்தின் வேண்டுதல் தான் இப்பொழுது நம் முன்னால் சாட்சியமாக இருக்கிறது. இவர்கள் கொல்லங்கோடு பகுதியில் நீரோடி என்கிற இடத்தை சேர்ந்தவர்கள். ஏற்கனவே கடவுள் அவர்களுக்கு 2 குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கிறார், 2 ஆண் மக்கள். அப்போ 2 ஆம்பளை பிள்ளைகள் இருந்தால் உடனே நம்ம மனசு என்ன கேட்கும்? ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு கேட்கும். எனவே இவர்கள் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிற பொழுது இவருடைய தாய் இவர் சார்பாக கடந்த ஆண்டு நம்முடைய மின்னல் மாதா திருத்தலத்திற்கு வந்து மாதாவை வேண்டி தன்னுடைய மகளுக்கு ஒரு பெண் குழந்தையை தர வேண்டும் என்று மாதாவை வேண்டினார்கள். அன்னை மரியாள் அதிசய மின்னல் மாதா இந்த ஆண்டு திருவிழாவில் அவர்கள் வேண்டியதைப் போல ஒரு பெண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார்கள். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த குடும்பத்திற்காகவும் இந்த குழந்தைக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இவர்களைப் போல நம்மையும் ஆசீர்வதிக்கட்டும். நன்றி. அன்புக்குரியவர்களே, இது 11ஆம் ஆண்டு பெருவிழாவினுடைய 9ஆம் நாள் நவநாள் திருப்பலிக்கு வந்திருக்கிற அருட்தந்தையர்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். இன்றைய நாளில் திருப்பலிக்கு தலைமையேற்று திருப்பலி நிறைவேற்றியவர்கள் நம்முடைய மண்ணின் மைந்தரும் கொடைக்கானலுடைய பங்கு தந்தையுமான அருட்தந்தை அந்தோணி துரைராஜ் அவர்கள். நீண்ட தூரம் மலையில் உயரத்தில், அதுவும் லூர்து மாதா திருத்தலத்தினுடைய அதிபர். எனவே பங்கு பணிகள் அதிகம். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் பங்கு தந்தையர்கள் பங்கை விட்டு வெளியே செல்வது கடினம். ஆனாலும் அண்ணாச்சி, திருவிழாவிற்கு நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும். நீங்கள் மண்ணின் மைந்தர்கள். எனவே இந்த திருவிழா நாட்களில்தான் உறவோடு இணைவதற்கும் மண்ணின் மக்களோடு பழகுவதற்கும் இந்த மண்ணோடு இருக்கிற தொடர்பை இன்னும் புதுப்பித்துக் கொள்வதற்குமான வாய்ப்பு. எனவே வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தேன். அவர்களுடைய பங்கில் ஆரோக்கிய அன்னையினுடைய திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் மற்றொரு அருட்தந்தை ஏற்பாடு செய்துவிட்டு கொடைக்கானல் மலையிலிருந்து இறங்கி வந்து இந்த திருவிழா திருப்பலியை நிறைவேற்றியிருக்கிறார்கள். எனவே அருட்தந்தை அந்தோணி துரைராஜ் அவர்களுக்கு நம்முடைய ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் கரங்களை தட்டி உரித்தாக்குவோம். நம்முடைய ஊரின் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி நம்முடைய நன்றிகளை வெளிப்படுத்துவோம். குடும்பமும் இறை வேண்டலும் என்கிற மைய பொருளில் இன்றைய நாளில் மறையுரை ஆற்றியவர்கள் நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை ஆரோக்கிய ராஜா அவர்கள். ஓசிடி சபையை சார்ந்தவர்கள். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அவர்களுடைய சபை கார்மேல் குருமடத்தினுடைய பேராசிரியராக இருக்கிறார்கள். கோயம்புத்தூரிலிருந்து அவர்கள் வர வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாவிற்கு வாருங்கள் என்று நான் அழைப்பு கொடுக்கிறேன். தந்தை அவர்கள் நேற்று இரவு வந்து நற்கருணை பவனியை தலைமையேற்று நிறைவேற்றினார்கள். இன்று மதியம் திருப்பலியில் கலந்து கொண்டார்கள். இன்று இரவு திருப்பலியில் நமக்காக மறையுரை ஆற்றியிருக்கிறார்கள். மிகச் சிறப்பாக அன்பையும் அருளையும் ஆற்றலையும் குடும்பத்தில் ஜெபத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்காக இறை செய்தி வழங்கி ஜெபித்திருக்கிறார்கள். அன்பு தந்தை ஆரோக்கிய ராஜா அவர்களுக்கு பணி சிறக்க நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் கரங்களை தட்டி உரித்தாக்குவோம். நம் ஊரின் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி நம்முடைய மகிழ்வை பகிர்ந்து கொள்வோம். இந்த திருவிழா மகிழ்வில் நம்மோடு கலந்து கொண்டிருக்கிற மற்றொரு மண்ணின் மைந்தர் நம்முடைய சேர்ந்தவரம் பங்கு திருமலாபுரத்தினுடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை ப்ரோ அவர்கள். அவர்கள் வெளிநாட்டில் பணி செய்து கொண்டிருந்தார்கள். தற்போது சிவகங்கையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய குரு மடத்தினுடைய துணை அதிபராக சபை மூலமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நேற்று மற்றொரு இல்ல விழாவிற்காக வந்திருந்தார்கள். எனவே இன்று காலையில் மலைக்கோவிலில் திருப்பலி நிறைவேற்றினார்கள். இன்று மாலை தேர் பவனிக்கு வாருங்கள் என்று அழைத்தேன்.
நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த திருத்தலத்தில் திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு வந்திருக்கக்கூடிய திருமலாபுரம் மண்ணின் மைந்தர் அருட்தந்தை புரோ அவர்களுடைய பணி சிறக்க கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். நம்முடைய ஊரின் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி நம்முடைய நன்றியை மகிழ்வை பகிர்ந்து கொள்வோம். எப்போதும் நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையும் தற்போது சுரண்டை அற்புத சுரங்கம் புனித அந்தோணியார் திருத்தலத்தினுடைய அதிபரும் மனநல ஆலோசகருமான அருட்தந்தை புதுமை ஜோசப் ராஜன் அவர்கள் நம்முடைய திருவிழாவின் கொடியேற்றத்திற்கு வந்தார்கள். இந்த நற்கருணை பவனியில் நம்மோடு உடனிருந்தார்கள். நேற்று இன்றும் நம்மோடு வந்திருக்கிறார்கள். வந்தது மட்டுமல்ல, மகிழ்வில் கலந்து கொண்டது மட்டுமல்ல, தன்னுடைய ஜோசப் ராஜ் என்கிற யூடியூப் சேனல் வழியாக நடைபெறுகிற அனைத்து நிகழ்வுகளையும் உலகம் முழுவதும் ஒலிபரப்புகிற இணைய வழி நற்செய்தி பணியையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு தந்தை புதுமை ஜோசப் ராஜன் அவர்களுடைய பணி சிறக்க கரங்களை தட்டி நாம் வாழ்த்துவோம், ஜெபிப்போம். நம் ஊரின் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி நம்முடைய நன்றியையும் மகிழ்வையும் பகிர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் மற்றொரு நபரை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். நம்முடைய குலசேகரமங்கலம் பஞ்சாயத்தினுடைய தலைவர் திருவாளர் வெள்ளத்துறை அவர்கள். இவர்கள் நம் அனைவருக்கும் பரிச்சயமானவர்கள். நம்முடைய குலசேகரமங்கலம் பஞ்சாயத்து முழுமைக்கும் தன்னுடைய சிறப்பான பணிகளை இந்த ஆண்டுகளில் ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தன்னூத்து திருத்தலத்திற்கு குடிநீர் இணைப்பை கொடுப்பதற்கும் புதிய கொடிமரம் வைப்பதற்கான அனுமதி கொடுப்பதற்கும் இன்னும் திருத்தலத்திற்கான பல்வேறு நிகழ்வுகள் சார்பாக நம்முடைய பஞ்சாயத்து தலைவரை அணுகுகிற பொழுதெல்லாம் இன்முகத்தோடு நம்மை வரவேற்று இந்த திருத்தலத்தின் மீதும் அதிசய மின்னல் மாதாவின் மீதும் தன்னுடைய குடும்பம் கொண்டிருக்கிற நம்பிக்கையையும் பற்றையும் வெளிப்படுத்தக்கூடியவர்கள். இதுவரை பஞ்சாயத்து தலைவராக இருந்தவர்கள் இப்பொழுது திரைப்படத்தில் நடிகராக ஒரு தயாரிப்பாளராக மாறியிருக்கிறார்கள். ஊரில் எல்லா இடத்துலையும் போஸ்டர் பார்த்துருப்பீங்க. வீராயி மக்கள் என்கிற திரைப்படத்தை தயாரித்து அதில் நடித்திருக்கிறார்கள். நினச்சப்போ உங்கள் படத்துக்கு நான் ப்ரமோஷன் கொடுத்துருக்குறேன். எனவே வீராயி மக்களுடைய தயாரிப்பாளரும் அதனுடைய நடிகருமாக இருந்து நம்முடைய பகுதிகள், நம்ம தன்னூத்து பகுதிகளில் தான் அதிகமான ஷூட்டிங் நடந்துச்சு. எனவே இந்த மண்ணை குறித்தும் மக்களை குறித்தும் எல்லா மக்களுக்கும் கலை வழியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக மிகச் சிறப்பான முன்னெடுப்புகளை எடுத்தவரும் நம்முடைய திருத்தலத்தினுடைய அனைத்து வளர்ச்சி பணிகளிலும் உடன் இருக்கக்கூடிய நம்முடைய குலசேகரமங்கலம் பஞ்சாயத்து தலைவர் திருவாளர் வெள்ளத்துறை அவர்களுடைய பணி சிறக்க மாதா அருள் வேண்டி கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். நம்முடைய திருத்தலத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி நம்முடைய நன்றியை பகிர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த 9ஆம் நாள் தேர் திருவிழாவை சிறப்பித்தவர்கள் நம்முடைய தன்னூத்து கிராமத்தினுடைய பிரிட் இளையோர் இயக்கத்தினர். இளைஞர்களாய் இளம்பெண்களாய் திருத்தலத்தினுடைய அனைத்து வளர்ச்சி பணிகளிலும் உடன் இருக்கக்கூடியவர்கள். இந்த திருத்தலத்தில் நடைபெறுகிற அனைத்து நிகழ்வுகளையும் நம்முடைய திருத்தலத்தினுடைய தன்னூத்து மின்னல் மாதா என்கிற யூடியூப் சேனல் வழியாக நாம் உலகம் முழுவதும் நேரலையாக ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். இந்த திருவிழா நாட்களில் மட்டுமல்ல, சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறுகிற திருவழிபாடுகள், திருவிழா சிறப்பு நிகழ்வுகள், இன்று சொன்னதைப் போல சாட்சியங்கள், இவை அனைத்தையும் தன்னூத்து மின்னல் மாதா என்கிற யூடியூப் சேனல் வழியாக நேரலையாக ஒளிபரப்புகிறோம். பல நபர்கள் நீங்கள் இதில் உறுப்பினர்களாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீர்கள். இன்னும் ஒருவேளை நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு என்ன செய்யுங்க, அனுப்புங்க. இது நம்ம சேனலுக்கான ப்ரொமோஷன். எனவே எல்லா மக்களுக்கும் இந்த மின்னல் மாதாவினுடைய மகிமை கொண்டு போய் செல்ல வேண்டும். அதற்காகத்தான் இந்த நிகழ்வுகளை வைத்திருக்கிறோம்.
மின்னல் மாதா என்கிற 2 வாட்ஸ்அப் குழு இருக்கிறது. ஒருவேளை இந்த திருத்தலத்தில் நடைபெறுகிற நிகழ்வுகளை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புகைப்படங்களாக, வீடியோவாக அல்லது திருத்தலத்தினுடைய நிகழ்ச்சிகளை திருவிழா அழைப்புதல்களாக பெற வேண்டும் என்றால் புனித பொருள் அங்காடியில் உங்களுடைய வாட்ஸ்அப் எண்களை கொடுத்து செல்லுங்கள். அந்த எண்கள் மின்னல் மாதா என்கிற வாட்ஸ்அப் குழுவில் இணைக்கப்படும். இது மாதாவினுடைய மகிமையை பரப்புவதற்காக மட்டுமே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழு. மற்ற தேவையற்ற சமூக செய்திகளோ அல்லது அரசியல் செய்திகளோ, குட் மார்னிங் குட் நைட் மெசேஜ்களோ இதில் வராது. மாதாவை பற்றிய செய்திகள் மட்டுமே இதில் வரும். நீங்கள் மின்னல் மாதா திருத்தலத்தினுடைய தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அதற்கான லிங்க் இருக்கிறது. இந்த 9வது நாள் நவநாளை மட்டுமல்ல, திருத்தலத்தினுடைய அனைத்து நிகழ்வுகளிலும் உடன் இருக்கிற நம்முடைய தன்னூத்து இளைஞர்கள், இளம்பெண்கள் அனைவருக்கும் பங்கு தந்தை என்கிற முறையில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் கரங்களை தட்டி உரித்தாக்கிக் கொள்வோம். மற்றவர்கள் அனைவருக்கும் நாளைய நாளில் நாம் நன்றி செலுத்துகிறோம். இருந்தாலும் இன்றைய நாளில் இந்த திருத்தலத்தினுடைய திருவழிபாட்டு நிகழ்வுகளை ஒருங்கமைப்பதற்கும் ஆலயத்தினுடைய பீட அலங்காரங்களை செய்வதற்கும் வழிபாட்டு முன்னுரைகள், மன்றாட்டுகள் போன்றவற்றை நெறிப்படுத்துவதற்கும் நமக்கு உதவி செய்யக்கூடிய சேர்ந்தமரத்தைச் சேர்ந்த வியாகுல அன்னை சபை அருட்சகோதரிகள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் கரங்களை தட்டி உரித்தாக்கிக் கொள்வோம். இந்த திருவிழாவில் பங்கெடுத்திருக்கக்கூடிய திருமலாபுரம் இயேசுவின் திரு இருதய சபை அருட்சகோதரிகளுக்கு நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் கரங்களை தட்டி உரித்தாக்கிக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டு 11ஆம் ஆண்டு திருவிழாவினுடைய மகிமையாக மிகச் சிறப்பாக 60 அடி உயர தங்க கொடிமரம் ஒன்று நம்முடைய திருத்தலத்தினுடைய தலைவாசலில் வைக்கப்பட்டிருக்கிறது. தரையிறங்கி காட்சி கொடுத்த மின்னல் மாதாவை மக்களுக்கு காட்சிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அமைப்போடு மின்னல் மாதாவினுடைய திருச்சிறுபமும் நம்முடைய ஆலயத்தினுடைய பாதுகாவலரான மறை சாட்சியான புனித அருளானந்தருடைய திருச்சிறுபத்தையும் காட்சிப்படுத்துகிற வகையில் இந்த புதுமை கொடிமரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொடிமரம் அமைப்பதற்கு நமக்கு பொருள் உதவி செய்த ஏறக்குறைய 10 லட்சம் ரூபாய் செலவில் இந்த புதிய கொடிமரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நமது தன்னூத்தைச் சேர்ந்த திரு சுந்தர்ராஜ், திருமதி சுதா ராணி, திரு MR விஜு, திருமதி டாக்டர் சுனிஜா மோல் இந்த குடும்பத்திற்கு மின்னல் மாதாவினுடைய ஆசீர்வாதம் கிடைக்க நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் கரங்களை தட்டி உரித்தாக்கிக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது திருப்பலியினுடைய நிறைவில் அனைவருக்கும் அசன விருந்து கொடுக்கப்படுகிறது. இந்த அசன விருந்தை இன்றைய நாளில் கொடுக்கக்கூடிய சென்னையைச் சேர்ந்த திரு அந்தோணி துரைராஜ், திருமதி ஜோன் ஜோஸ்பின் இந்த குடும்பத்தாருக்கு நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் கரங்களை தட்டி உரித்தாக்குவோம். இப்பொழுது திருப்பலி முடிந்தவுடன் அசன விருந்து நடைபெறும். அதைத் தொடர்ந்து அன்னையினுடைய தேர் பவனி நடைபெறும். அனைவரும் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளைய தினம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி அதிசய மின்னல் மாதா விண்ணிலிருந்து வெளிச்சமாய் தேவதையாய் மின்னலாய் இறங்கி வந்த 11ஆம் ஆண்டை நாம் கொண்டாடுகிறோம். காலை 10:30 மணிக்கு திருஜெபமாலையும் அன்னையினுடைய மன்றாட்டு மாலையும், 11 மணிக்கு அன்னையினுடைய பெருவிழா திருப்பலியும் நடைபெறும். அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் அசன விருந்து நடைபெறும். மாலை 4 மணிக்கு அதிசய மின்னல் மாதாவினுடைய தேர் பவனியும் கொடி இறக்கமும் நடைபெறும். அனைத்து நிகழ்வுகளிலும் முழுமையாய் குடும்பமாய் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 12 மணிக்கு நம்முடைய திருத்தலத்தில் திருப்பயணிகளுக்கான திருப்பலி நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை இரவு 10 மணியிலிருந்து முழு இரவு குணமளிக்கும் ஜெப வழிபாடு நற்செய்தி பெருவிழா நடைபெறுகிறது. அடுத்த வாரம் சனிக்கிழமை செப்டம்பர் மாதம், மாதாவின் மாதம். எனவே மாதாவின் மாதத்தில் 7ஆம் தேதி இரவு சிறப்பான குணமளிக்கும் முழு இரவு ஜெப வழிபாடு நடைபெறுகிறது. இந்த ஜெப வழிபாடுகளில் திருப்பலிகளில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள், மற்றவர்களையும் அழைத்து வாருங்கள். இந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சி பணிக்காக நன்கொடைகள், காணிக்கைகள் கொடுக்க விரும்புபவர்களும், திருத்தலத்தில் நடைபெறுகிற அசன விருந்திற்கான காணிக்கைகளை கொடுப்பவர்களும் நம்முடைய புனித பொருள் அங்காடிக்கு சென்று உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து என்றைய நாளில் நீங்கள் அசனம் கொடுக்கிறீர்கள், என்ன காணிக்கை நன்கொடையாக கொடுக்கிறீர்கள், எந்த கருத்திற்காக கொடுக்கிறீர்கள் என்பதை பதிவு செய்து
அதற்கான ரசீதையும் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய ஆசிரையும் அதிசய மின்னல் மாதாவினுடைய பரிந்துரையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி. இன்று நம் திருப்பலியில் நம்மோடு இணைந்து ஜெபித்த நம் பங்கு தந்தை ஜெகன்ராஜா அவர்களுக்கு தன்னுத்து பிரிட் இளைஞர் இயக்கம் சார்பாக இந்த பொன்னாடையை போற்றி மகிழ்கின்றோம். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் படைத்த நாள் இதுவே. இன்று அக்களிப்போம் மகிழ்மொழிவோம் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரிரக்கம், என்றென்றும் நம்மை சூழ்ந்திடும் அவருடைய பேரன்பு என்ற திருப்பாடல் ஆசிரியருடைய வார்த்தைக்கு ஏற்ப நம்முடைய மண்ணை, நம்முடைய ஆலயத்தை, நம்முடைய சமூகத்தை பார்க்கின்ற பொழுது மண்ணின் மைந்தர்களாகி நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த அருமையான நாளிலே நம்முடைய பங்கு தந்தையை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். ஒரு ஊர் எப்படி வளர்ச்சி பெறுகிறது, ஒரு பங்கு எப்படி வளர்ச்சி பெறுகிறது, அல்லது ஒரு பள்ளிக்கூடம், ஒரு கல்லூரி, ஒரு கம்பெனி எப்படி வளர்ச்சி பெறுகிறது என்பதை வந்து செல்பவர்களில் மாறாக அங்கே இருப்பவர்கள் தான் அந்த வளர்ச்சியை காண முடியும். நம்முடைய தன்னூத்தை எடுத்துக்கொண்டால் சரி, ஒரு சிறு ஆலயத்தில் இருந்து இன்று இவ்வளோ பெரிய ஆலயத்தோடு இவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான ஒரு இறை சமூகத்தோடு நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு எல்லாம் உள்ள இறைவன், நம்முடைய தாய் அதிசய மின்னல் மாதா, இவர்களை வழியாக நமக்கு கிடைத்த நம்முடைய பங்கு தந்தையர்கள். ஒரு நாடு வளர்ச்சி பெறனா அதை வழிநடத்தக்கூடிய தலைவர்களுடைய ஒத்துழைப்பு தேவை. அதே போல நம்முடைய பங்கை இந்த 5 ஆண்டுகளாக பல்வேறு நிலைகளிலே நம்முடைய முன்னால் இருந்த பங்கு தந்தையர்கள் வழிநடத்தி சென்றார்கள். இருந்தாலும் இந்த 5 ஆண்டுகளிலே நான் கொடைக்கானல் இருந்தாலும் கூட அந்த வளர்ச்சியை பார்க்கின்றேன். மண்ணின் மைந்தர் நாங்கள் 3 பேர் இருக்கின்றோம். அண்ணன் மைக்கேல் ராஜ் பாண்டியன் கல்கத்தாவிலே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தாக 2வதாக நான் கொடைக்கானல் இருக்கின்றேன். 3வதாக நம்முடைய அன்பு மகன் ஆரோக்கியராஜ். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பங்கினுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், நம்முடைய கிளை கிராமங்களுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய ஊருடைய வளர்ச்சின்னு பார்க்கின்ற பொழுது உங்களுக்கே தெரியும், நாம் சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் இந்த நேரத்தில் நாம் நன்றியோடு மண்ணின் மைந்தர்கள் சார்பாக நினைத்து பார்க்கின்றேன். பல நேரங்களிலே யூடியூப்லேயே நம்முடைய குரூப்பில் பார்ப்போம், நம்முடைய தமிழனை அப்பப்போ ஒரு க்ளீனாக போட்டுருவாங்க அதிசய மின்னல் மாதா குரூப்பில். அதில் பார்க்கின்ற பொழுது நம்முடைய தந்தையினுடைய ஒவ்வொரு வளர்ச்சியும், பல ஆண்டுகளாக பிரச்சனை இருந்த பல்வேறு வழக்குகளை தீர்த்தது, பல்வேறு ஆண்டுகளாக பல்வேறு பிரச்சனை இருந்த இடங்களை, இன்னும் பல்வேறு நிலைகளில் இருந்த ஒவ்வொருவரும் நாம் பார்க்கின்றோம். இன்னும் கிளை கிராமங்களில் வளர்ச்சி, நம்முடைய தாய் பங்கினுடைய அந்த சிம்மாசனம் என்று சொல்லக்கூடிய அதையெல்லாம் இன்று தமிழகத்தில் எங்கே நாம் பார்க்க முடியாது. அது அழகாக அதை வர்ணம் பூசியது. இன்னும் நம்முடைய மண்ணுக்கு சிறப்பாக எத்தனையோ நல்ல காரியங்கள் என்று நாம் பார்க்கின்றோம். மிக அருமையாக எவ்வளோ உயரத்திலே கொடிமரம் ஒன்று இருப்பதை பார்க்கின்ற பொழுது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அது நம்முடைய மேலே பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊர், நம்முடைய சமூகம் வளர்ச்சி பெறுவதனுடைய அடையாளம். தமிழகத்தை ஏன் இந்தியாவிலே நான் பார்த்தது உண்டான் என்றால் அந்த 2 சிறுவங்களையும் தாங்கி கொண்ட இந்த இவ்வளவு உயரமான கொடிமரம் எங்குமே இல்லை. அதை ஒருவர் நன்கொடையாக கொடுத்தாலும், நன்கொடை வாங்குறோம் இல்லையா, நானும் பங்கில் இருக்கிறேன். கடந்த வாரம் தான் ஒரு கல்யாண மண்டபம் நாங்கள் திறந்தோம். அந்த எவ்வளவு கஷ்டப்பட்டு அதுக்கு நம்ம பணமாகவோ பொருளாகவோ போகிறோம்னு சொன்னால் ஈஸியில் கொடுக்க மாட்டாங்க யாரும். அந்த தந்தையர்கள் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அந்த பாசம், அவர்கள் இருக்கக்கூடிய அந்த உறவு தான் அந்த பணத்தை கொண்டு வரும். நன்கொடையாளர்கள் சும்மா வந்த உடனே கோயிலுக்கு செல்ல, மாறாக தந்தை அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய நம்பிக்கை என்று. ஆகவே அப்படி பார்க்கின்ற பொழுது நம்முடைய தந்தை இமானுவேல் ஜெகன்ராஜா, இமானுவேல் என்றால் என்னது? கடவுள் நம்மோடு. ஆகவே கடவுள் நம்மோடு இருக்கக்கூடிய அளவிலே அவருடைய பெயரிலே கொடுத்த நம்முடைய ஜெகன்ராஜா தந்தை அவர்கள் இந்த 5 ஆண்டுகளிலே அவர் செய்த பணிகளை நாம் சொல்ல முடியாது. ஆகவே இந்த அருமையான நாளிலே நம்முடைய மண்ணின் மைந்தர்களாகிய அண்ணன் மைக்கேல் ராஜ் பாண்டியன் என்னுடைய சார்பாகவும், நம்முடைய மகன் ஆரோக்கியராஜ் சார்பாகவும், இங்கே இருக்கக்கூடிய அருள் தந்தையர்களுடைய சார்பாகவும் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். அவர் குடும்பத்திலே பெற்ற அந்த ஆன்மீகம், அவர் அந்த குடும்பத்திலே பெற்ற அந்த இறை பக்தி, அவருடைய பிரசங்கத்துக்கு ஈடு எதுவும் கிடையாது. ஒரு சில நேரத்தில் அவருடைய பிரசங்கத்தை பல்வேறு இடங்களிலே பார்க்கின்றோம். வெண்கல குரல் போன்ற ஒரு அந்த அவருடைய குரல் வளம்,
எத்தனையோ வேலைகள் முடிந்து அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணிகளையும் நான் பார்க்கின்றோம். ஆகவே அவர் பெற்றோர்கள், நான் பண்டாரகுளத்திலே கொஞ்ச நாள் பங்கில் இருக்கின்ற பொழுது அவருடைய தாய் எனக்கு தெரியும். அவருடைய விசுவாசம், ஞானம், அவருடைய அண்ணன் ஆல்பர்ட் அவர்களுடைய அந்த உபதேசியார் பணி என்று அவர்கள் குடும்பமே இன்றும் வந்திருக்கிறார்கள். ஆகவே அங்கு பெற்ற அந்த விசுவாசம் நமக்கு உதவியாக இருக்கிறது. ஆகவே நாம் மகிழ்ச்சி பெற வேண்டும். இங்கு வரக்கூடிய உறவுகள் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். ஆகவே நம்முடைய இறை சமூகத்தின் மண்ணின் மைந்தர்கள் சார்பாக நம்முடைய தந்தையின் மகிழ்ச்சியோடு நினைத்து பார்க்கின்றோம். இந்த நாளிலே சிறப்பாக நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை நம்முடைய அத்தான் ஜோசப் ராஜ் அவர்கள் நம்முடைய உறவு, நம்முடைய பாசம், இன்னும் திருமலாபுரத்திலே நம்முடைய உறவு, நம்முடைய சார்லஸ் புரோமியோ மச்சான் என்று நான் அழைப்பேன், நம்முடைய மகன் ஆரைக்கராஜ், அண்ணன் மைக்கேல் ராஜ் பண்ணவர்கள் அனைவருடைய சார்பாக, இருக்கக்கூடிய உங்களுடைய அனைவருடைய சார்பாக தந்தை அவர்கள் இன்னும் சிறப்பு பெற வேண்டும், நல்ல உடல் சுகத்தோடு வாழ வேண்டும், அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று சொல்லி இறை அன்னையினுடைய வழியாக நம்முடைய அதிசய மின்னல் மாதா வழியாக நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பொன்னாடையை அவருக்கு போர்த்தி நன்றியையும் நம்முடைய ஜெபங்களையும் பாராட்டுக்களையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். தந்தை அவர்கள் சொன்னது போல, என்னடா ஃபாதர் அடிக்கடி வர்றதில்லைன்னு நினச்சிருப்பீங்க. கடந்த ஆண்டும் வர முடியாத ஒரு சூழல் இருந்தாலும், இந்த ஆண்டு இன்றைக்கி ஒரு இறப்பு இருந்தாலும் இன்னொரு தந்தை ஏற்பாடு செய்துவிட்டு இன்னும் சப்பரம் மந்திரித்தவுடன் செல்ல வேண்டும். காலையில் 5:30 மணிக்கு மூர்த்த கால், கொடைக்கானலில் மூர்த்த கால், அந்த குளிர்லையும் பண்ணிக்கலாம். 5 மணிக்கெலாம் மூர்த்த கால், கல்யாணத்துக்கு 3 நாளுக்கு முன்பாக 5 நாளுக்கு மூர்த்த கால் நடுவார்கள், அதுக்கு செல்ல வேண்டும். சரிங்களா? 2 மணி கூட ஒரு சில நேரத்தில் அவஸ்தை கொடுக்க போகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, பல வேலைகள் டைட்டாக இருந்தாலும் தந்தை அவர்கள் கூப்பிட்டார்கள். அவர்கள் சொன்னது போல இதில் தான் உறவுகளை பார்க்க முடியும், நம்ம மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்ள முடியும். ஆகவே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்முடைய மகன் ஆரைக்கராஜ் மற்றும் அண்ணன் மைக்கேல் ராஜ் பாண்டியன் அவர்கள் சார்பாக மீண்டுமாக அனைவருக்கும் நன்றியை செலுத்துகின்றோம். மண்ணின் மைந்தர்கள் இன்னும் அருள் சகோதரிகள், அருள் தந்தையர்கள் பெருக வேண்டும். அவர்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். வந்திருக்கூடிய அருள் சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்து நாம் அனைவரும் இணைந்து இன்னும் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் நம்முடைய பங்கு தந்தையர்களுக்காக ஜெபிப்போம், உதவிகள் செய்வோம், ஒத்துழைப்போம், இன்னும் வளர்ச்சி பாதையிலே செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய திருவிழா நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கொடைக்கானல் வந்தால் எப்போனாலும் வாங்க, ஓசியில் ஏசி, சரிங்களா? அங்கே ஒரு ரூம் தாங்கன்னா 10,000 20,000 அப்பெல்லாம் வேண்டாம். நீங்கள் வாங்க, எங்கேனாலும் தங்கலாம், ஸ்கூல் இருக்குது, எல்லாம் இருக்குது. நீங்கள் வரும் பொழுது நீங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் கேட்டு பங்கு தந்தையிடம் அல்லது அண்ணன் அல்லது நம்முடைய குடும்பத்தில் தெரிந்த ஒரு நம்பர் இருக்கும், நீங்கள் வாங்க. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் நான் செஞ்சு கொடுக்குறேன், சரிங்களா? ஆகவே இன்னும் நம்முடைய பிள்ளைகள் பல்வேறு இடங்களில் பணி செய்யும் பொழுது அது மகிழ்ச்சி, சரிங்களா? மலை பிரதேசத்திலே அந்த மக்களோடு பணி செய்வதிலே எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த ஒரு நிறைவை பார்க்கின்றேன். அந்த நிறைவை இன்று உங்களோடு பகிர்கின்றேன். இன்னும் தொடர்ந்து நாம் நம்முடைய இறை சமூகமும் நம்முடைய மண்ணும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று தொடர்ந்து ஜபிக்கின்றேன். என்னுடைய ஆசை நம் அனைவரையும் தூய் அதிசய மின்னல்வாதா வழியாக நிரப்புவதாக. அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மைக்கென்றி வேண்டுகின்றோம். அருள்மிகு கன்னியிடம் பிறந்த திருமகனை இவ்வருளடையாளத்தின் வழியாக உட்கொண்ட நாங்கள் அவரைப் போலவும் அவருடைய அன்னையைப் போலவும் உமக்கு என்றும் விசுவாசம் உள்ளவர்களாகவும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா இன்னல்கள் இடையூறுகளையும் ஜெபத்தால் வெற்றி கொண்டு ஜெயம் பெறவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பையும் எதிர்காலத்தையும் கொடுத்து நம்முடைய குடும்பங்களிலே சுபகாரியங்களையும் குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்களையும் நாம் செய்கின்ற தொழில்கள், பணிகள், வியாபாரங்கள், விவசாயங்கள், கால்நடைகள், தோட்டம் துறவுகள், பயிர் பச்சைகளையும் பயணங்களிலே முன்னின்று பாதுகாப்பையும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையும் விண்ணக மண்ணக அருள் கொடைகளையும் பொழிந்து நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் விண்ணக பாதையிலே வழிநடத்தி செல்ல நம்முடைய தாய் எண்ணில் அதிசய மின்னல் மாதா வழியாக ஆசீர்வதிப்பாராக.
இறைவனின் அன்பில் ஜெபத்தால் ஜெயம் பெற்று குடும்ப வாழ்க்கையில என்றும் மகிழ்ச்சியுடன் வாழ வளர சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவருக்கும் திருவிழா நல் வாழ்த்துக்கள். கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்தல் கொள்வோம். God bless.